இவர் செய்திருக்கும் இந்த பணியை நான் நேற்று முதலமைச்சரோடு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இந்த என்ஜிஓக்கள் நீங்கள் பெருசாக ஆதரிக்கணுங்க. அவங்க வேறு எதுவும் கேட்கல, பண உதவி கேட்கல, அனுமதி கேட்குறாங்க. அதில் நமக்கு என்ன வலிக்க போகுது? ஐயா கொடுத்துருக்கையா? இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னாரு. அந்த பெருமையோட நீங்கள் வருகிறேன், நாங்கள் பண்ணத்தான் போகிறோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அதில் நானும் பங்கு கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் இதே திட்டம் இவரை பார்த்து தான் ஐடியா வந்ததுன்னா அது தப்பு இல்லை, அரசுக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது. ஏனென்றால் நல்லது எதிரிகிட்ட இருந்தாலும் கேட்கலாம், இது நம்ம பிள்ளை, இங்கேருந்து எடுக்காமல் வேற எங்கேருந்து எடுப்பாங்க. ஆக அரசு ஒரு பெரிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இதே மாதிரி அதில் எனக்கும் பங்கு உண்டு, உங்களுக்கும் பங்கு உண்டு, எல்லாருக்கும் பங்கு உண்டு. இதுதான் சொன்னேன். இது கல்வி சம்பந்தப்பட்டது மட்டும். இங்கே நான் பேசுன நீட்டு கூட அரசியல் அல்ல, கல்வி சம்பந்தப்பட்டது தான். ஏன்னா இந்த விழாவில் அரசியல் பேசக்கூடாது, அது நாளைக்கு போகிற இடத்துல பேச வேண்டியது. இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியலையேன்னு இப்போ சார் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார். நான் வழக்கமாக விழாக்களில் எல்லார் பேரையும் சொல்லுவாங்க, இதில் யாரை தனியாக பிரிக்கிறது? அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்து விட்டது இந்த சட்டம். அகரம் நினைச்சா ஒன்றும் விட முடியாது. அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான். அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது. இது சர்வாதிகார சங்கிலிகளை, சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான். இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காதீங்க.